என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு முழுக்க முழுக்க என் பிள்ளைக்கானது. ஏனென்றால் நாளைய தினம் ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து உனக்கு காத்திருக்கிறது. அந்த பெண்ணை உனக்கு அடையாளப்படுத்தவும், அவளால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து எப்படி நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனையும் உனக்கு எடுத்துச் சொல்லவும் நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உனக்காக ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் அதை முழுக்க முழுக்க என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் உணர்ந்திருக்கிறோமோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாமும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பும் இந்த வராகியின் முன்னால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இவ்வளவு அழுத்தமாக எடுத்துச் சொல்ல நான் வருகிறேன் என்றால் அதற்கு பின்னால் உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களும் நினைவில் இருக்க வேண்டும். இதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் தெளிவில் இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் ஒருபுறம் இருந்தாலும் நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை முழுமையாக பெறுவதற்கு நாம் பல போராட்டங்களை போராட வேண்டியது அவசியமாகிவிட்டது. நமக்கான நியாயங்களை பெறுவதில் பல சிக்கல்களும் உருவாக தொடங்கிவிட்டது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு போராட்ட களமாகவே இந்த வாழ்க்கையில் மாறி இருக்கின்றது. இங்கு ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க ஒருபோதும் யோசிப்பதே இல்லை. ஒருவருக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல இவர்கள் துணிந்து விடுகின்றார்கள். எதற்காகவும் எதையும் நினைத்து கலங்கிவிட வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உன் தாயின் அன்பினால் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளையை சோதித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க உனக்கு சாதகமான ஒரு விஷயத்தை கொடுக்க இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு பெண் மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான வேதனைகளை கொடுக்க உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாள். உனக்கான சோதனைகளை எல்லாமும் கொடுக்க உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். இவளை யாரென்று நான் அடையாளம் கண்ட பிறகு அதை உனக்கு சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? இவள் என்னவென்று நான் தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு புரிய வைக்காமல் நான் செல்ல முடியுமா? எது நடந்தாலும் என் பிள்ளை, இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுவாக மாற்றும் வரை நான் ஓய்ந்து விட மாட்டேன். உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் வரை நான் ஒருபோதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கென எடுத்துச் சொல்லும் இது போன்ற நிலைகளை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்கானது மட்டுமல்ல. மீண்டும் இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தால் அதை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் உனக்கு சொல்லத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையோ எதிர்பார்த்து இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனி உனக்கு
என்ன நடக்க இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். எந்த நாளும் என் குழந்தை ஏற்றுக்கொள்ளும் சில விஷயங்கள் உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு எல்லா பலனையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் வராகியின் அன்போடு உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சுற்றி இருக்கும் பல சூழ்ச்சிகள் எவ்வளவுதான் நம்மை வீழ்த்த முயற்சி செய்தாலும் இந்த சூழ்ச்சிகளை எல்லாமும் நாம் ஒரு கை பார்த்து விட்டுத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த சூழ்ச்சிகளை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் ஆக்கித்தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு நம்பிக்கையை தேடி பயணம் செய்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ பழக வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக வேண்டி இந்த வராகி உன் முன்னால் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை மாற்றங்களையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெளிவுபட எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்க நினைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, எல்லோருமே மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால் அதிலிருந்து ஒரு துளியளவும் மனதில் எந்த குற்ற உணர்ச்சிகளும் இல்லாமல் அந்த விஷயத்தை செய்து முடித்து விடுகிறார்கள். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நமக்காக சொல்லிக் கொடுக்க வருகிறது என்பதனையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் நாம் என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு உன்னோடு இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனையோ சூழ்நிலைகளில் என் பிள்ளை ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக கண்டு நீ வாழத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்திவிட நீ எப்பொழுதும் சரியான முறையில் உனக்கான நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொன்றையும் சரி செய்ய முன்னே வந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பதை சரியாக நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உன்னோடு நான் துணையிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ மனத்தெளிவோடு புரிந்து கொள். மனநிறைவோடு எதையும் ஏற்றுக்கொள். எந்த இடத்திலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் நல்ல புரிதலோடு உன்னை வாழச் சொல்லும். ஒவ்வொருவர் மனதில் இருக்கும் எண்ணங்களையும் தெரிந்து கொள்ள நாம் முடிவு செய்து விட்டோமானால் நம்முடைய நிம்மதி பறிபோய்விடும். யார் வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருப்போமானால் நமக்கான சந்தோஷம் நம்மை விட்டு விலகிச் சென்றுவிடும். அதனால் இனிமேல் எதையுமே தேடி அலைந்து கொண்டிருக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டிருக்காமல் உனக்காகவே வேண்டி நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் இந்த நாட்களில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தெய்வம் துணை இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு காணாமல் போகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி
நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரிவர தெரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி எந்த நாளும் இந்த தாயின் அரவணைப்பு உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, ஒரு பெண் நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க வருகிறாள் என்ற செய்தியை நான் உனக்கு சரியாகச் சொல்லி இருக்கிறேன். அப்படியானால் அவள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் யார் என்ற விஷயத்தை என் பிள்ளை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்கென துணை இருக்கும் இந்த தாய் இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் சரியாக சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நான் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒரு பெண் தன் மனதில் முழுக்க முழுக்க உன் மீது எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் கொண்டு உனக்கு காயத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் கொண்டு மிக பெரிய அளவில் உனக்கு வேதனையையும் சோதனையையும் கொடுக்க வருகிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே நான் என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு நான் உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இவளினுடைய எண்ணம் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்வதில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவள் முழுக்க முழுக்க உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்க பல வழிகளில் உன்னை தேடி வந்து கொண்டிருந்தாள் என்பதுதான் உண்மை. ஆனால் அதற்கான நேரம், அதற்கான சூழ்நிலை சரியாக வாய்க்கவில்லை. பல முறையும் என் பிள்ளை புத்திசாலித்தனத்தோடு இவரிடத்தில் இருந்து தப்பித்து கொண்டிருக்கிறாய். மீண்டும் மீண்டும் எவ்வளவுதான் உன்னிடம் கேள்விகளை கேட்டாலும் என் பிள்ளை அதற்கு சரியான பதிலை கொடுக்காமல் நீ ஒதுங்கி இருக்கிறாய். தேவையில்லாத விஷயத்தில் இவர்கள் தலையிடுகிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ ஒதுங்கவும் தொடங்கி இருக்கிறாய். எவ்வளவுதான் இவர்களுக்கு பாடங்களை நீ கற்றுக் கொடுத்தாலும் இவர்கள் வேண்டும் என்றே உன்னை சோதிக்க வருகிறார்கள். நீ என்ன சொல்வாய், எப்படி சொல்வாய், உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்படி வெளிப்படுத்துவாய் என்று சொல்லி வேண்டும் என்றே இவர்கள் பல விஷயங்களை உனக்கு சொல்லிவிட வருகிறார்கள். உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த தெய்வம் இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெளிவான விஷயங்களை எப்பொழுதும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் என்ன செய்தாலும் எப்படிப்பட்ட வேதனைகளை உனக்கு கொடுத்தாலும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் மதிப்பை பெற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு தான் உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டிருக்காதே. தேவையில்லாமல் எதையாவது யோசித்து என் குழந்தை நீ கலக்கம் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாக நீ உணரும்போது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய். யார் எப்படிப்பட்ட மனநிலையோடு வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவாய் என்பதனை நான் அறிவேன். எதையும் புரிந்து கொண்டு நீ வாழச் சொல்லும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தொடர்ந்து வந்து உனக்குள்
மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் இனிமேல் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். உனக்கான புரிதலோடு எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் ஒவ்வொன்றும் இனி சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் இனி முழுமையாக உனக்கு அதிர்ஷ்டத்தை தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த பெண் இத்தனை நாளும் உன்னோடு வேண்டும் என்றே பேசிக்கொண்டு உன்னுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாளோ அவளிடத்தில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவளிடத்தில் சற்று நீ தெளிவான புரிதலோடு இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் முழு கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பது எல்லாமுமே இனி உனக்கு நிச்சயமான புரிதலை மனத்தெளிவோடு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் இனி உனக்கு வேண்டியது போல எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை ஆனந்தமாக இந்த வாழ்க்கை வழிநடத்தும். பல ஆச்சரியங்களையும் உனக்கு தந்துவிடும். எல்லையில்லாத மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு தேவைகளும் உனக்கு இனிமேல் நல்லதொரு புரிதலை கொடுப்பதை நீ தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ நன்மதிப்போடு பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நின்று எப்பொழுதும் நமக்கான தேவைகளை உணர்ந்து கொண்டு நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நாம் மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு முழுமையான பலனை இனி எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை நிலையிலும் என் பிள்ளைக்கு வெற்றி என்பது உறுதியாக்கப்பட்டது. யார் உன் மனதை நொறுக்கினாலும், யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உன்னை சாய்த்துவிட எண்ணினாலும், நீ முன்னேறி செல்லும் நேரத்தில் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தினார்களோ அது எல்லாமும் அஞ்சாமல் நீ மீண்டும் வெற்றி பெற போராட வேண்டும். யார் ஒருவர் நாளை உன்னிடத்தில் தோண்டி தோண்டி ஒரு விஷயத்தை பற்றி கேள்விகளாக கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் நீ கவனமாக இரு. உன்னை பற்றி தெரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களை புரிந்து கொண்டு அதனாய் ரசிக்க அவர்கள் யோசிக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களின் மகிழ்ச்சியை தேட அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களின் முன்னிலையில் நீயும் சற்று உஷாராகத்தான் இருக்க வேண்டும். நீயும் சற்று புரிதலோடு தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை தனக்கு கிடைக்கும் இது போன்ற சந்தோஷங்களை இனி ஒருபோதும் நீ தொலைக்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பது அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். மற்றவர்கள் நினைப்பது போலெல்லாம் உன் வாழ்க்கை மாறப்போவது கிடையாது. ஆனால் சூழ்ச்சிகள் நடப்பது உண்மை. உன் வீட்டில் அருகில் இருக்கும் இந்த பெண் தேடி வந்து உன்னிடம் தேவையில்லாத கேள்விகளை கேட்கப் போவது உண்மை. ஆனால் நடப்பது என்னவோ இவர்கள் எண்ணியதற்கு மாறாக உன்னை சுற்றி நல்ல விஷயங்களாக நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவள் உன்னை தேடி வருகிறாள் என்ற உறுதியை நான் சொன்ன பிறகு நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். மற்றது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை இனிமேல் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு.
என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.